வரும். சட்டை என்னடா மணி புதுசாக வண்டி வாங்கியிருக்க போல இருக்க அப்படின்னு. ஆமாண்ணா ஆமாம்மா. சட்டை இங்கே வர ஒன்று சந்தானத்தை கூப்பிட்டா அவர்கிட்ட. சட்டை போட கூட யோகியது இல்லாமல் தான் மொட்டை போகிற இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன். இன்றைக்கி மேற்படி வாங்கி புதுசாக வண்டி வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி வீட்டு கட்டு அதை என் தலையெழுத்துன்னு சரியான வைத்தறிச்சல் பூச்சி ஆகிறான்னு கல்யாணம் பண்ணி வச்சா வேற ஆகிருப்பாங்களாமா. அங்கே தொடர்ந்து அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து வடக்கு பட்டு ராமசாமி இந்த டான்ஸு. அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது எல்லாருமே என்ன எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இது எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய, அதாவது இதில் சாங் ரசிப்பாங்க அப்படின்னு தெரியும். இதை இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக பண்ணது வந்து அது இயக்குனர், எடிட்டர், அந்த மியூசிக் டைரக்டர் இவங்க கீழே தான் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வந்து தான் அது அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த செட்டில் சக நடிகர்கள் ஜான் விஜய் ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டுருப்பார், அந்த பக்கம் மாறன் ஒரு பக்கம், நேர்கல் ரவி சார் ஒரு பக்கம், ரவி மரியன் சார் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த ஜான் விஜய் சாரோடைய ஒய்ஃப் நடிக்கிறவங்க ஜாக்லின் ஒன்று, அவங்க சௌந்தர்யா ஒன்று, எல்லாமே வந்து அந்த சீன்களில் காட்சிகளில் பார்த்திங்கன்னா அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. படம் டோட்டலாக பார்த்திங்கன்னா வடக்கு பட்டு ராமசாமி எந்தெந்த நடிகர்களுக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடச்சிதோ எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. அதே மாதிரி வந்து டைரக்டர் எல்லாருக்கும் இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருக்குமே வந்து கரெக்டான மீட்டரில் எல்லாரையும் நடிக்க விட்டு கரெக்டான வேஷங்கள் எல்லாருக்கும் அருமையாக செட்டாகி அமைஞ்சு போச்சு. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து உதவியார் நட்டி சார், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதே மாதிரி தயாரிப்பாளர், எல்லாருக்கும் வந்து நன்றி. படம் வந்து முக்கியமாக எனது நண்பர் சந்தானத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா இந்த கேரக்டர் சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் மாறன் ரெண்டு பேருக்குமே இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணி, அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும்போது மாமா இதை அப்படி பேசு, இதை அப்படி பேசு, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு அந்த இதெல்லாம் சொல்லி அந்த என்கரேஜ் பண்ண விஷயங்கள், இந்த சீன் நல்லா அமையணும்னு அவர் பண்ண கோஆப்ரேஷன் ஒர்க், இது எல்லாமே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படம் அதே மாதிரி ஹீரோயின் மெகா ஆகாஷ், அவங்க வந்து எந்த ஒரு பந்தா சீன்லாம் கிடையாது, கேஷில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு டைப்பு. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கரண்ணா, அவரெலாம் கேட்கவே வேணாம், சீனியர் பட்டையை கிளப்புறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு டைலாக்னு சொல்லிட்டோம்னா பேப்பர் எல்லாமே 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் அந்த 2 மணி நேரம் ரசிக்க முடியும், அதுதான் அவர் ப்ளஸ். அதுக்கு நடுவில் அங்கங்கே சிரிச்சு ஒரு வழியாகிடும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. அது மாதிரி செம்புலி ஜெகன் சார், தேனி முருகன், பாக்கியா சங்கர், பிரதீப், சுமதி அக்கா, எல்லாமே வந்து நடிகர்கள்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாலும். தீபாஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட், அந்த பொண்ணு, எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையும் மீறி அதில் அந்த பிரசாந்த், இட்டிஷ் பிரசாந்த் கலக்கலுக்கு இருக்கார். அவருக்கு வந்து எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அவர் நாய்ச்சகர் ரிட்டர்ன்ஸ்லேயே அவரோட பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அவர் இந்த படத்தில் வந்து பல பேர் பல வேஷங்கள் பண்ணாங்க. அதில் சில வேஷங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு நல்ல ஒரு பெட்டர் அப்படின்ற வேஷங்களில் எனக்கு கிடைச்ச வேஷங்கள் அமைஞ்சுது, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மாறனுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சுது. டோட்டலாக இந்த சர்க்கிளில் ஒரு டீம், இந்த 2 கேங்கு உடுமலை ரவி, மங்கி ரவி, வெங்கட்ராஜ், லுல்லு சபா, சாமிநாதன் சார், டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே வந்து குடும்பத்தோடு தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டு போனேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அப்பா அம்மாவெல்லாம் கூட்டின்னு இந்த காலத்தில் யார் சினிமா போகிறாங்க, ரொம்ப ரேர். நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா. இப்போ இன்றைக்கி மார்னிங் டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு, நானும் அப்பா எல்லாருமே படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. யூஎஸ்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி தேட்டரில் போய் கும்பலாக ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படமாக ஆகிப்போச்சு. இது படம் வடக்கு பட்டு ராமசாமி ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைம் இருந்தால் பார்த்துருங்க. நன்றி.